ஜாம்பவான்கள் என கருதப்பட்ட பல திமுக அமைச்சர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களிடம் மண்ணை கவ்வினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய அமைச்சர்கள் பலர் தோல்வியை சந்தித்துள்ளனர். அமைச்சரவையில் இருந்த 32 அமைச்சர்களில் 16 பேர் தோல்வியடைந்துள்ளனர். கொளத்தூர் தொகுதியில் 3 முறை தொடர் வெற்றி பெற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த முறை தாவேகா வேட்பாளரான வி.எஸ். பாபுவிடம் தோல்வியை சந்தித்துள்ளார். காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் துரைமுருகன் தாவேகா வேட்பாளர் சுதாகரிடம் தோல்வியடைந்தார். சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தாவேகா வேட்பாளர் எம். அருள் பிரகாஷிடம் தோல்வியை தழுவினார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தாவேகா வேட்பாளர் முஸ்தபாவிடம் தோல்வியடைந்தார். திருவெரும்பூர் தொகுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தாவேகா வேட்பாளர் குமாரிடம் தோல்வியடைந்தார். மன்னார்குடியில் போட்டியிட்ட டிஆர்பி ராஜா அமமுக வேட்பாளர் எஸ். காமராஜிடம் தோல்வியை தழுவினார். ஆவடி அமைச்சர் நாசர் தாவேகா வேட்பாளர் ஆர். ரமேஷ்குமாரிடம் 70,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தார். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் கீதா ஜீவன் தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத்திடம் தோல்வியடைந்தார். மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மூர்த்தி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் கார்த்திகேயனிடம் வெற்றியை பறிகொடுத்தார். ராணிப்பேட்டையில் போட்டியிட்ட அமைச்சர் ஆர். காந்தியை தாவேகா வேட்பாளர் தஹீரா 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சேலம் வடக்கில் அமைச்சர் ஆர். ராஜேந்திரன் தாவேகா வேட்பாளர் சிவகுமாரிடம் தோல்வியடைந்தார். ராசிபுரம் தனி தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மதிவேந்தன் தாவேகா வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனிடம் தோல்வியடைந்தார். ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட திமுக அமைச்சர் முத்துசாமி தாவேகா வேட்பாளர் ஆனந்த் மோகனிடம் தோல்வியடைந்தார். 3 முறை ஆலந்தூர் தொகுதியில் வென்ற அமைச்சர் தாமு அன்பரசன் இந்த தேர்தலில் தாவேகா வேட்பாளர் ஹரிஷிடம் தோல்வியை தழுவியுள்ளார். அமைச்சர் பெரிய கருப்பன் 1 வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக அமைச்சர் சாமிநாதன் அதிமுக வேட்பாளர் NSN நடராஜனிடம் தோல்வியடைந்தார். அதே நேரத்தில் அமைச்சர்கள் சேகர்பாபு, சிவசங்கர், CV கணேசன், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், ஏவாவேலு, பெரியசாமி, தங்கம் தென்னரசு, ரகுபதி உள்ளிட்டோர் வெற்றி பெற்றுள்ளனர். அதேபோல் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன், மெய்யநாதன், ராமச்சந்திரன், சக்கரபாணி மற்றும் கோவிச்செழியின் வெற்றியை தக்கவைத்துக் கொண்டனர். Chennai Silks in Mega Summer Sale.